ஒரு லவ்வோட ட்ராஜடினா பிரேக்கப்பும் சீட்டிங்கும் தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இல்ல, இதை விட பெயின் எது தெரியுமா? கிடைக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு பர்சனை நம்ம டீப்பா லவ் பண்றதுதான். அப்படி ஏன் சொல்றேன்னா, நீங்க எப்போ உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. நீங்க ரிசீவிங் எண்ட்ல இருக்க முடியாது. இவ்வளவு பெயின் இருந்தாலும் ஸ்டில் யூ லவ் தெம். பிகாஸ் நம்ம காதலால அவங்கள அடைஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஹோப்பால அவங்கள ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இதனால வர ஏக்கம் தான் ரொம்ப பெயின்ஃபுல்லானது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செய்யும் ஒருத்தன் தம் முதலாளி பொண்ணையே காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேத்துக்கும் இடையில் இருக்கும் லவ் தான் A Moment to Remember படமே. நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கும் இந்த லீடுக்கும் என்ன சம்மந்தம் தானே நினைக்கிறீங்க? இந்த லவ் ஸ்டோரி கேளுங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். ஹீரோயின் ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸ். லவ் ஃபெயிலியர் ஆன சோகத்துல சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின கோக்கையும் பர்ஸையும் சூப்பர் மார்க்கெட்லயே மறந்து வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவா. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தான் வாங்கின கோக்கை மறந்துட்டோன்னு தெரிஞ்சு திரும்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு கோக்கோட சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியே வருவான். அதை பார்த்ததும் அது தன்னோட கோக்கு தான் நினைச்சு வெடுக்குன்னு அதை பிடிங்கி அங்கேயே குடிச்சிட்டு காலி டப்பாவை அவன் கையிலேயே கொடுத்துட்டு வந்துருவா.